Hello viewers, welcome back to our channel Jolly Genz. இன்னொரு புது வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு ஹோம்மேட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்த்தோம். இந்த வீடியோல இன்னொரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே இன்ஸ்டன்ட் அண்ட் சிம்பிள் ரெசிபி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல இருக்கிற ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க so that ஃபியூச்சர்ல நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க குவிக்கா ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்கு இந்த பேனில் 1 கப் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான், அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை. ஸோ 1 கப் பாலுக்கு 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது மேண்டேட்டரி கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும், அதுதான் இதுக்கான பதம். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நெய்யெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ போர் அடிக்கும் போது அடடா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் போது டக்குன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு 5 to 6 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி அண்ட் பாதாம் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பும் மேண்டேட்ரி கிடையாது, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக பால்ஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் மீதி இருக்க மிக்சரில் தனியாக பால்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ ஏன் இந்த கலர் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு லேயர் ஒயிட், அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு, அதுக்கு மேலே ஒரு ஒயிட் வச்சு அதை பால் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நான் பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ தட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய இன்ஸ்டன்ட் அண்ட் குவிக்கான ரவா பேடா ரெடி. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். Thank you for watching.